விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நிரலே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்லுலி. ஸோ ஓகே, டைம் ஆகிடுச்சி, ரொம்ப நாள் ஆகிடுச்சி. ஒருத்தன் டேய் விஜய் அண்ணா எப்படா நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டாக வருண்டா அப்படின்னு சொல்லி மரியாதையாக கேட்டிருந்தான். வருண்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சரி பேசிடலாம் ஒரு டாப்பிக்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று சொல்லலாம், இதை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் ஒரு வாரமாக நெட்ஃப்ளிக்ஸில் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் பார்த்து முடிச்சு இதை பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. கேயாஸ் அப்படின்னு ஒரு சீரியஸ், KAOS கேயாஸ் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு பாருங்கள். ஓக்கலுளி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப வித்தியாசமான புதுசான ட்ரிப்பான ஒரு சரியல், சைக்கடலிக், டார்க் காமெடி எல்லாம் சேர்ந்த மாதிரி. க்ரீக் மித்தாலஜி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரேக்கர்களின் க்ரீக் மித்தாலஜி. அந்த க்ரீக் மித்தாலஜியோட அடாப்டேஷன், சீரீஸ் அடாப்டேஷன், அதோட ரீஇன்டர்பிரேஷன் சொல்லலாம். அதாவது க்ரீக் மித்தாலஜினா கிரேக்க கடவுள்கள் வந்து ஜியஸ், ஹெரா, டயனசிஸ், பெர்சஃபோனி, ஹேடஸ், பொசைடன், ஹெர்மஸ், இவங்கெல்லாம் வந்து கடவுள்கள். இவங்க வந்து மனிதர்களும் இருப்பாங்க, கடவுள்கள் இருப்பாங்க. கடவுள்கள் வந்து மனிதனை வந்து அப்படி டைஸ் மாதிரி வச்சு விளாடுறாங்க அப்படிங்கிறது தான் க்ரீக் மித்தாலஜியோட கதைங்க. காலங்காலமாக வழங்கப்படும். அதை ஒரு மாடர்ன் இதில் கடவுள் காட்டுவாங்க, ஒலிம்பஸ் காட்டுவாங்க, பூமியை காட்டுவாங்க. ஆனால் அந்த மித்தாலஜி புக்கெலாம் படிச்சிருந்தால் இன்னும் சூப்பராக புரியும், படிக்காட்டியும் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அதோட ஒரு மாடர்ன் அடாப்டேஷன் ஆஃப் க்ரீக் மித்தாலஜி. இது வந்து எந்த புக்கு நீங்கள் பெஸ்ட்டாக படிக்கலாம்னா, ஓவிட் அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்கார், அவரோட மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னு புக்கு இருக்கும். அதில் இந்த கதையோட கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 பேஜ் 3 பேஜ் தான் இருக்கும் ஒரு கதையும். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாகிடுச்சு அடடா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா க்ரீக் மித்தாலஜி பார்த்திங்கன்னா அவங்க தான் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனோட ஆரம்பம்னு கூட சொல்ல முடியாது, அவங்க சொல்லிக்கிறாங்க ஆரம்பம்னு. முதல்ல இது மிஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ரிலீஜனாக இருந்துச்சு. இலூசியஸ் மிஸ்ட்ரீஸ், டைனசிக் மிஸ்ட்ரீஸ், ஆர்ஃபிக் மிஸ்ட்ரீஸ்ன்னு இருந்துச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் வராங்க, அங்கேருந்து தியேட்டர் வருது, அதுக்கப்புறம் மித்தாலஜி வருது, அதுக்கப்புறம் பிளேஸ் வருது, ட்ராமா வருது, அப்புறமா ஃபிலாசபர்ஸ் வராங்க, ஃபிலாசபி வருது, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ்லாம் அங்கேருந்து வராங்க. கடைசியில் பிளேட்டோ வந்து பாலிட்டிக்ஸ் வரைக்கும் ஒரு ஃபார்ம் பண்ணுற டெமோக்ரஸி வரைக்கும் அவங்க தான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் க்ரீக்லேருந்து ரோம் வருது. ரோம் வந்து க்ரீக் மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்காக டெமோக்ராட்டிக் பற்றி, பீஸ் பற்றிலாம் யோசிக்காமல் சண்டைக்கு போகிற மூர்க்க குணம் கொண்ட ஒரு ஜனங்க, ரோமன்ஸு, ட்ரோஜன்ஸ் எல்லாம் அந்த கேங்கு தான். அந்த மாதிரி இருக்கிற உலகம். ஸோ க்ரீக் வந்து கொஞ்சம் ஃபன் கைஸ். ஸோ நம்ம எதெல்லாம் பார்த்து அந்த காலத்தில் பயந்தோமோ, தண்டரோ, புயலோ, கடலோ, இடியோ, வாழ்க்கையோ எல்லாமே வந்து கடவுளாக ஆகும்ல உலகம் ஃபுல்லாக, அது க்ரீக்லேயே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஜியஸ் ஜோ அவர் தான் கடவுள். ஒலிம்பஸ்ன்னு ஒரு இடத்துல வந்து ஹெட்டாக இருக்கார். ஜியஸ் வந்து குரோனோஸ் அப்படிங்கிறவங்க அப்பாவை கொண்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பார். இதுதான் க்ரீக் மித்தாலஜியோட புராண கதை. அவங்க ஒய்ஃபு ஹெரா, கொஞ்சம் கோவக்கார அம்மா ஹெரா. அவங்க தம்பி வந்து 2 பேர். ஒன்று பொசைடன், அவர் வந்து கடலோட அரசன், காட் ஆஃப் த ஓஷன்ஸ். இன்னொருத்தர் வந்து ஹேடஸ், காட் ஆஃப் த அண்டர் வேர்ல்டு. இது 2. இந்த ஹேடஸ்க்கு இருக்கிற ஒரு ஒய்ஃப் தான் இது பெர்சஃபோனி. அது ஒரு அருமையான கதை. பெர்சஃபோனியை வந்து எப்படி ஹேடஸ் வந்து கொண்டு வந்தார் அண்டர் வேர்ல்டுக்கு. 6 மாதம் இங்கே 6 மாதம் அங்கே அப்படிங்கிற ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்ற கதை ஒன்று இருக்கும். அதை வந்து அப்புறம் பொறுமையாக பார்க்கலாம். ஸோ அங்கே கதை வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ ட்ராய் வரும், அப்புறம் கிங் மினோஸ் வருவார், மைனட்டோர் வருவார், அவங்க அக்கா ஆரியாட்னே வருவாங்க. ஸோ ஆரியாட்னேங்கிற பேர் இருந்துச்சுன்னா ஆரி அப்படிங்கிற பேரில் இருக்கும். டைனசிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள். நம்ம முருகரோட வெஸ்டர்ன் வெர்ஷன், யூரோப்பியன் வெர்ஷன் டைனசிஸ். அவர் டைனசிஸ் வந்து இந்தியாவிலேருந்து வந்த கடவுள்லாம் அந்த ஊரில் சில புக்கிலலாம் போட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து செமச்சில்லான ஒரு கையா ஜாலியான ஒரு சின்ன பையனாக காட்டியிருப்பார். ஸோ ஜிஎஸ் வந்து ஒலிம்பஸில் இருப்பார். ஒரு பெரிய சர்க்கிளில் ஒரு தண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கும். அது மியாண்டர் வாட்டர்னால் அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது அவங்களுக்கு சாகா தேவையில்லை, சாகா வரம் தான். ஸோ அதெல்லாம் அது குடிச்சிட்டு ஜிஎஸ் கடவுளாக இருக்கார், ஒய்ஃப் ஹெரா இருக்காங்க. பையன் டயாலிசிஸ் கதை வந்து நல்லாயிருக்கும்.
டைனோசரோட பர்த் வந்து எப்படி நடக்குதுன்னா, அவங்க அம்மா பேர் செமிலி. செமிலி வந்து அவருக்கு ஜிஎஸ் வந்து அவர் தான் காட் ஆஃப் காட்ஸ்னால எந்த பொண்ணை தோணுதோ அந்த பொண்ணை வந்து அபகரிச்சுடுவார், கல்யாணம் பண்ணிப்பார். கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், கூட சேர்ந்து புள்ள பெற்றுருவார். இந்த விஷயம் கண்டுபிடிச்சி அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை வந்து ஏதாவது ஆடு மாடு வண்டை மாற்றி விட்டுரும், அதில் அந்த குழந்தைய கொண்டுரும். இது வந்து கிரீக் மித்தாலஜிக்கு நார்மலான கதை. டைனோசரோட ஒய்ஃப், டைனோசரோட அம்மா சிமிலியும் வந்து அந்த மாதிரி தான். ஜிஎஸ்க்கு அவங்களுக்கு லவ், 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அப்போது வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த டைமில் வந்து ஹெராக்கு இந்த விஷயம் தெரியுது. உடனே போயிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு இது மாதிரி அடுத்த முறை வரும்போது உங்களோட ஃபுல் உடல் அழகை நீங்கள் காட்டுங்க, நிற்க சூப்பராக இருக்கும்னு சொல்லி வேறு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து வேறு ரூபத்தில் வந்து வேஷம் கட்டிட்டு போகிறாங்க. இவன் வந்து கேட்குறா, எனக்கு ஒரு ஆசை, உங்களோட முழு அந்த அவதாரத்தை நான் பார்க்க முடியுமா? கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் கொடுத்த மாதிரி அவருக்கு ப்ராமிஸ்னு சொல்லி கேட்டுருவா. ஸோ நிறைவேற்றி தான் ஆகணும். அவளோட ஃபுல் வேளாறில் அந்த ஒரு ஃபுல் அவதாரத்தை பார்த்த உடனே எரிஞ்சு செத்து போயிடுவா. ஸோ வயிற்றில் அந்த குழந்தை வந்து ஒரு கைக்கு வந்து இவர் தன்னோட தொடையில் போட்டு தச்சிருப்பார். தொடையில் போட்டு தச்சு பத்திரமா வச்சுருப்பார். அது வந்து இது கருப்பை மாதிரி. அதிலிருந்து வந்த பையனால் அப்பா பெற்ற பையன், அப்பா ஈன்ற பையன் மாதிரி ஆகிடுவான் டைனோசர். இது ஒரு ஃபன்னி சைட் ஸ்டோரி. ஸோ அவங்க இருப்பா, அவங்க அம்மா வந்து வண்டா ஒரு இதில் ஹீரா மாற்றி வச்சுருப்பா. ஒரு பக்கத்தில் ஒரு பி, அங்கே இருக்க எல்லா வண்டு வந்து ஜிஎஸ் வந்து இது கரெக்ட் பண்ண பொண்ணுங்கன்னு மாதிரி இருக்கும். ஸோ பொசைடன் இருப்பார், அப்புறம் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மியாண்டருங்கிறது ஒரு சர்க்கிள் ஆஃப் வாட்டர் மாதிரி சுற்றும். அது திடீர்னு ஃப்ளிக்கர் ஆகும், லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டேஞ்சர். ஜிஎஸ் பார்ப்பார், என்ன அதை ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி இருக்கேன், அங்கேருந்து கதை ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 பேரோட ஒரு கதை ஒன்று வருது. ஒரு ஆர்ஃபியஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கர். ஆர்ஃபியஸுங்கிறது க்ரீக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு மித்தாலஜி கேரக்டர். அவன் ஆர்ஃபியஸோட லவ்வர் வந்து இருடைஸ். என்ன ஆயிருக்குன்னா, இந்த அம்மா வந்து இறந்துரும், அண்டர்வேர்ல்டு போயிடும், நரகத்துக்கு போகிற மாதிரி. ஸோ அண்டர்வேர்ல்டு போயிடும். யாருமே வாழ்கிறவங்க நரகத்துக்கு போய் கூட்டிட முடியாது செத்தவங்களுக்கு. ஆர்ஃபியஸ் முறை போயிட்டு அவளை கூப்பிட்டு வருவாருங்கிற ஒரு மித்தாலஜி கதை இருக்கும். கூப்பிட்டு அப்போ என்ன கமாண்ட் சொல்லுவாங்கன்னா, கூப்பிட்டுட்டு நடந்து போயிட்டே இரு, பின்னாடி திரும்பி பார்க்காத அப்படின்னு தான் ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க. ஆர்ஃபியஸ் போவார், யூரிடைஸை காப்பாற்றுவார், இவர் ஃப்ரண்ட்டில் போவார், பின்னாடியே வருவா. அப்போ ஏதோ அவள் கூப்பிட்டுருவா, பார்த்து போவாங்கன்னு. திரும்பி பார்த்துருவார். திரும்பி பார்த்தோன்னா அவன் திருப்பி அண்டர்வேர்ல்டுக்கே போயிடுவான். சோகமாக கதை முடியும். அந்த கதையோட மாடனாக ஆர்ஃபியஸுங்கிற ஒரு மாடர்ன் ராக் ஸ்டார் மாதிரி அவனை காட்டிட்டு, அவனோட லவ்வர் யூரிடைஸ் இருக்கா, இவங்களோட வாழ பிடிக்கல, அவள் கிளம்பி போகிறா. இவனுக்கு தெரியாமல் வெளியே போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுது, இறந்துடுறான். ஸோ இந்த இறந்தவன் வந்து அண்டர்வேர்ல்டு போயிடுறான். ஸோ ஆர்ஃபியஸ் போய் அவளை திருப்பி போய் கூட்டியாரணும். அப்படி கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு, செய்யக்கூடாது. மனுஷன் வந்து வாழும் மனிதன் இறந்த உலகத்துக்கு போக முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம டைனோசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறான். எனக்கு வந்து உன்னை சேர்த்துக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீ போன்னு சொல்லி அதுக்கான இடத்த கூப்பிட்டு போயிட்டு இந்த லவ்வை சேர்த்து வைக்க டைனோசஸ் ஒரு ஆசை ஒன்று படுறான். இது ஒரு கதை ஒன்று போகும். அப்புறம் ஸோ இங்கே ஸோ இது இல்லாமல் ப்ராமித்தியஸ் இருப்பார். ப்ராமித்தியஸை வந்து ஒரு சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ப்ராமித்தியஸ் யாருன்னா, ஹி ட்ரை டு ஸ்டோல் ஃபயர் ஃப்ரம் த காட்ஸுமாங்க. கடவுள்களில் வந்து கடவுள்கிட்ட இருக்கிற விஸ்டமை மனிதர்களுக்கு கொண்டு வரலாம்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள் ப்ராமித்தியஸ். அவரை வந்து ஜிஎஸ் பிடிச்சி எனக்கு ஸ்கெட்ச் போட பார்க்குறேன்னு சொல்லி ஒரு மலையில் ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருவாங்க. டெய்லி வல்ச்சர் வந்து டெய்லி வந்து அவரை கொத்தி ஒரு இண்டஸ்ட்ரியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவருக்கு தண்டனை, காலங்காலம் எட்டர்னல் லைஃபுக்கும். அவருக்கு ஓய்வே கிடையாது. இப்படி வருது. அந்த கேரக்டர் உண்மையிலே இதில் வந்து கல்லுமல்லில் தொங்கிட்டு இருப்பார். ஸோ மாடர்ன் உலகத்தில் அந்த பனிஷ்மெண்ட்டில் தொங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் எப்படியாவது ஜிஎஸை வந்து ஸ்கெட்ச் போட்டு அவங்கள தூக்கலான்னு வச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இப்போது இதில் என்னென்னா ஒரு ப்ராஃபஸி ஒன்று இருக்கும். எல்லா கேரக்டருக்கும் ஒரு ப்ராஃபஸி, ஒரு விதி ஒன்று இருக்கும். ஜிஎஸ்க்கும் இருக்கும். அதாவது ஒரு 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 கோடு ஒன்று வரும். எல்லா குழம்பும் கேயாஸ் வந்து ரெயின் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும். கேயாஸ் தான் நீடிக்கும்னு இருக்கும். அப்புறம் குடும்பம் கீழே விழுந்துடும், ஃபேமிலி ஃபால்ஸ்ன்னு இருக்கும். அதை நம்ப மாட்டாது. பார்த்தா லைட்டாக நிறச்ச முடியும் மாதிரி சின்ன கோடு மாதிரி வந்துடும், சுருக்கம் லைன், மூஞ்சில் லைன் வந்துருச்சு, ப்ராஃபஸி நடக்க போகுது, என்னை த்ரோனை விட்டு இறக்க போகிறாங்க, என்னை மாற்ற போகிறாங்க, இந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போக போகுதுன்னு இந்த ராஜாங்களுக்கே இவ்வளோ ஒரு பேரநோயாக இருக்கும்ல, யாரான எடுத்துக்க போகிறாங்க, பதவியாக இருக்க போக போகுது, என்னை பிடுங்க போகிறாங்க, நைட்டு என்னை கொல்ல போகிறாங்கன்னு பைத்தியமாகவே சுற்றுவானுங்க எல்லா கிங்கும். அந்த மாதிரி அவரை ஜூயஸோட ஸ்டேஜில் தான் அந்த காட்ட போகுது. ஒய்ஃப் ஹீரா வந்து சமாளிக்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் பூமிக்குன்னு வந்தால் மினோஸ் அப்படிங்கிற ராஜாவை காட்டுறாங்க. மினோஸ் அவனோட பொண்ணு வந்து ஆரியாட்னே. ஸோ மூத்த பையன் க்ளவுக்கஸுங்கிறத ஆரியாட்னே வந்து தூங்கும் போது தெரியாமல் மேலே உருண்டவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத நம்பி ஒரு கில்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஸோ இந்த ஆர்எஃப்எஸோட ஒய்ஃப் வந்து இறந்து போனான். அவன் அண்டர்வேர்ல்டு போவான். அந்த படத்தில் சீரியஸ் வந்து அண்டர்வேர்ல்டு வந்து பிளாக்காக காட்டியிருப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டாக. நாங்கள் வந்து டெத்து தான் ப்ரிவேல் இருக்கிறதுனால அங்கே சாகும் போது வாயை ஒரு சின்ன காயின் வச்சுருப்பாங்க போல். அந்த காயின் இருந்தால் தான் அண்டர்வேர்ல்டு அலோவ் பண்ணுவாங்கன்னு. இவளுக்கு அந்த காயினை வைக்க மாட்டான் ஆர்எஃப்எஸ் அவள் இறந்தவொடனே. ஏன்னா அவளை திருப்பி கூட்டியாந்துடலாம் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ் பிளானில் விட்டுருவான். ஸோ காயின் இல்லாமல் ஹெல்லுக்கு போனதுனால அண்டர்வேர்ல்டு போனதுனால வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதா. அதுவும் ஹெல் வந்து அண்டர்வேர்ல்டு வந்து சராசரி நகரம் மாதிரியே அங்கே வேலை செய்யும். ஒரு பியூரோக்ரஸி இருக்கும், ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஹெட் இருப்பாங்க, டீம் லீடர் இருப்பாங்க, ஜனங்களாம் கொத்தா நீந்தி ஒரு ஃப்ரேம்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனால் மறுபிறவி கிடைக்கும். அது ஒரு சர்க்குலேஷன் ஃபேக்ட்ரி ஒர்க் மாதிரி போயிட்டுருக்கும், ஜனங்களை திருப்பி அனுப்புறது. அங்கே ஒரு உண்மையை வந்து இவள் கண்டுபிடிக்கிறாள். அது ஸ்பாயிலர் தான். கண்டுபிடிக்கிறா. இதை போய் எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சொல்லுமேன்னு யோசிக்கும். செத்து போய்ட்டு அப்படி இன்னும் திருப்பி அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கணும். 200 வருஷம் ஆகணும். இவளை தேடி ஆர்எஃப்எஸ் வரான். ஆர்எஃப்எஸ் வந்து அண்டர்வேர்ல்டுக்குள்ளே வந்து இவளை கூப்பிட்டு போகணும். அப்புறம் கேஎன்எஸ்னு ஒரு பையன், அமேசான்னு அங்கே ஒரு மக்கள், ஒரு வாரியர் கிளான் இருப்பாங்க கிரீக் மெத்தாலஜியில். அந்த கிளானில் வந்து மேல் கிடையாது, ஆம்பளைங்க கிடையாது, யாரை பிறந்தால் கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட கிளான்லேருந்து கொல்லப்பட்ட ஒரு பையன் இங்கே வந்திருப்பான். ஸோ இது வந்து கதையாக வந்து என்னால் வந்து இப்படி தான் குழப்பான சொல்லணும்னு ஆசையில் என்னென்னு இருக்கோ சொன்னேன். தயவு செஞ்சு பாருங்கள் வாக்கலி ஃபேன்ஸ்லாம். க்ரீக் காட்ஸ், அதுவும் ஜெஃப் கோல்ப்ளம்னு ஜுராசிக் பார்க்கில் சயின்டிஸ்ட் வருவார்ல, பார்ட் 1ல், அவர் தான் ஜிஎஸ்ஆ பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் அப்படி ஒரு கூல் ஸ்டைலு, ஒரு ஸ்வேக் அந்த ஆள்கிட்ட பயங்கரமாக இருப்பார். அவர் இதில் வந்து ஜிஎஸ்ஆ பண்ணியிருக்காரு. இதெல்லாம் புது ஆர்டிஸ்ட் தான், ரொம்ப நோன் ஆர்டிஸ்ட்டாக யாரும் இல்லை. நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஃப்ரீடம் எடுத்திருக்காங்க. இந்த மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது ஒரு அழகான விஷயம். பழைய கதைங்களை வந்து அதே ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்கில் தான் பண்ணணும் இல்லாமல் இப்போ இருக்கிற உலகத்துக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் பார்க்க அழகாக இருக்கும். கடவுளுங்க ஜாலியாக ட்ரெஸ் போட்டு போகிறாங்க, ஜனங்களோட சண்டை போடுறாங்க, கடவுளுக்கு காதல் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு கடவுள்னால் ஒரு ஆர்மர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வார்ஃபீல் இருக்கணுங்கிற அந்த கிளாசிக்கல் இமேஜ் இல்லாமல் மாடர்ன் இமேஜ். இப்போ இந்த பிரச்சனை வந்து எல்லா வீட்லேயும் இருக்கிற ஆளுக்கு இருக்கும். நமக்கு அந்த இடம் இங்கேருந்து போயிருமா, அந்த மாதிரி தான் ஜிஎஸ் பயப்பட்டது இருக்கும். செஞ்சு பாருங்கள். க்ரீக் மித்தாலஜி கொஞ்சம் லைட்டாக படிச்சுட்டு பார்க்கணும் தேவையில்லை. நீங்கள் சீரியஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 8 எபிசோட் சீசன் 2 வருது. ட்விஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி நான் கடவுள்கள் அவங்கள வந்து ஒரு சீரியஸாக பார்த்த உடனே என்ஜாய் பண்ணிட்டேன். ஒரு 2வது 3rd எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 4th ஒரு ஸ்பீட் ஒன்று பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் ஃபைனல் வரைக்கும் ஜாலி தான். நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது. இந்த கடவுள் விஷயத்தை வந்து புராணத்தையோ கடவுள் விஷயத்தையோ நீங்கள் ரீமேக் பண்ணிட முடியாது. நீங்கள் அதே ஹிஸ்டாரிக்கல் ஷூட்டிங்கில் எடுக்கலாமே தவிர இப்போ இருக்கிற கடவுளில் சிவனோ பிரம்மனோ ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு கேபினில் உட்காந்துருக்காங்கங்கிற இன்டர்பிரிட்டேஷன் வந்து இங்கே வந்து அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு படமாக தான் மாறும். க்ரீக்கில் என்னென்னா அது ஒரு வாழும் மதமாக இல்லை. இப்போ இந்தியா மாதிரி நாட்டில் என்ன மதம் புராணத்தில் இருக்கோ அது இன்னும் நம்ம லிவிங்கில் இருக்குது. ஆனால் க்ரீக்கில் அது போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஜிஎஸை கலாய்க்கலாம், பெர்செஃபோனியை கலாய்க்கலாம், ஹேடஸை கலாய்க்கலாம், ஹெர்மஸை கலாய்க்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அதனால தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து இவ்வளோ போல்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். தயவு செஞ்சு பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். காமெடி தான். ஒரு டைமில் ஒரு கடவுள் வந்து இப்படி தான் உள்ள நம்மளை வந்து ஒரு ஜாலியாக தான் ஒரு காமெடியாக பார்ப்பானோ அப்படிங்கிற மாதிரி கன்விக்ஷனாக நமக்கு சீரியஸ் பார்க்கும்போது வந்துடும். நம்ம படுற கஷ்டம், நம்ம படுற சாவெல்லாம் பார்த்துட்டு ஜிஎஸ் சந்தோஷப்படுறது, ஜிஎஸ்க்கு போர் அடித்தா இடி வெள்ளம் மழை சுனாமின்னு பூமிக்கு அனுப்பி வைக்கிறது, எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எனக்கு வந்து ரத்த சிந்தனம் 1ஆம் தேதி ஆனான்னு கிளைம் பண்ணுறதுன்னு பவரில் இருக்கிறவங்க என்னெல்லாம் மக்களை கொடுமைப்படுத்தாங்க அதை கடவுளாக இருக்கிறவனும் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நுண் அரசியலை வந்து அதில் காட்டியிருந்தாங்க. அதுவும் நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீல் கெய்மன் எழுதுன அமெரிக்கன் காட்ஸ் GODS ப்ரைமில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடவுளுங்களுக்கு வந்து இப்போ ஃபாலோவர்ஸ் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? அதான் கதை. இப்போ ஒரு கடவுள் இருக்கார், இயேசுநாதர் இருக்கார், பல கோடி பேர் இருக்காங்க. பெருமாள், ராமர், முருகர் இருக்கார், பல கோடி பேர் இருக்காங்க. இப்போது ஒரு கடவுள் இருக்கார், அவரை ஒரு 2 பேர் தான் கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி அவங்களும் மறந்துட்டாங்கன்னா அந்த கடவுளுங்கிற இருக்காரா இல்லையா? கும்பிட்றவங்களோட மைண்டுக்குள்ளே தான் அவர் கடவுள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் கம்மியாக மறந்த இப்போ க்ரீக் காட்ஸு, நார்ஸ் காட்ஸ் எல்லாம் ஒன்றா அமெரிக்காவில் சின்ன பாட்டை மேலே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து இவர் ஓடின், தோரோட அப்பா நினைக்கிறேன், அவர் வந்து திருப்பி
நாங்கள் அந்த வேர்ல்டை வந்து நாங்கள் கிளைம் பண்ண போகிறோம்னா பழைய இப்படி வச்சுக்கலாம். பழைய கடவுள்லாம் புது கடவுள் கூட சண்டை போட வர மாதிரி. இதில் டெக்னாலஜி, இன்டர்நெட்டு, மியூசிக்லாம் ஒரு தனித்தனி கடவுளாக இருக்கும். மாடர்ன் வேர்ல்டு கண்டுபிடிச்ச விஷயம்லாம் நியூ காடாக இருக்கும். ஓல்டு காடுக்கும் நியூ காடுக்கும் சண்டை. அதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ தான் அவனை கேரக்டராக வச்சு தான் போகும். அதே மாதிரி நீல் கேம்னு எழுதுனா சாண்ட்மேன் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தயவு செஞ்சு பாருங்கள். என் ஃபேவரட் டெரி பிராட்செட்டும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் எழுதுனது தான். ஸோ கனவுகளின் கடவுள் மார்ஃபியஸ் நினைக்கிறேன். அவர் வந்து அக்கல்ட்டு மேஜிக் பண்ணி அடைச்சி வச்சுருவாங்க ரொம்ப வருஷம். ஸோ கனவுகளின் கடவுள் வந்து ஜெயிலுக்கு அரெஸ்ட் ஆனதுனால நிறைய பேருக்கு கனவே வராமல் ஒரு நோயில் கஷ்டப்படுற மாதிரிலாம் காமிக்ஸ் வந்து அவர் ரிலீஸ் ஆகி தன்னோட சுதந்திரத்தை தேடி போகிற மாதிரி எல்லா மெத்தாலஜியும் இதில் வந்து கவர் ஆகும். இதுவும் நீங்கள் வந்து படிங்க. இது நான் சொன்ன 3மே நல்லாயிருக்கும். ஸோ இது கையாஸ் பாருங்கள். முடிஞ்சால் ஓவியோட மெட்டமார்ஃபோசிஸ் புக்கு வாங்கி படிங்க. பென்குயினில் 3 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் இருக்குது. இல்லை இது ஃப்ரீ டவுன்லோடாகவே ப்ராஜெக்ட் கட்டன்பர்கில் தான் இருக்கும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. இது உங்கள் விஜயவதராஜன் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவதராஜன் ஓக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकील का पॉडकास्ट ये कहना है.